யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வீடு வசதி இல்லாமல் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் வீட்டு வசதியை பெற்றுக் கொடுப்பதே எமது நோக்கமாகும் என ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நேற்றைய தினம் வீட்டு திட்ட மானியத்திற்கான காசோலை வழங்கும் ஆரம்ப நிகழ்விலே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் முதல் முறையாக வடக்கு மாகாண மக்கள் நம்பிக்கை செலுத்தக்கூடிய வகையில் ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது எனவும், முதலாவதாக மிகவும் கீழ்மட்டத்தில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் நோக்கில் எமது அரசாங்கம் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நிவர்த்தி செய்யும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் வரவு செலவு திட்டத்தினூடாக கல்விக்காக அதிக நிதியை இம்முறை ஒதுக்கியுள்ளதாகவும், மக்களுக்கு ஒரு சிறந்த வருமான வழியை ஏற்படுத்த வேண்டும் எனவும், விசேடமாக யாழ்ப்பாணத்தில் விவசாயத்துறை, சுற்றுலாத்துறை, கடற்தொழில் மற்றும் சிறு கைத்தொழில் துறை போன்றன இப்பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்றது எனவும், அனைத்து துறையை மேம்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். யுத்த காலத்தில் முரண்பாடுகளுக்கு மத்தியில் மக்கள் இனவாதத்துடன் வாழ்ந்தனர். இந்த முரண்பாடினூடாக எவருமே நன்மை அடையவில்லை எனவும், மாறாக பாதிப்புகள் மட்டுமே மிஞ்சினது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று சுற்றுலாத்துறையை எடுத்துக்கொண்டால் எமது நாட்டுக்கு பெரிய பங்களிப்பு இந்த சுற்றுலாத்துறை வகிக்கின்றது. வடக்கில் அழகிய கடற்கரைகள், மக்களை கவரக்கூடிய பல இடங்கள் இருந்தாலும் சக்தி வாய்ந்த சுற்றுலாத்தலம் ஒன்று இங்கு இல்லை எனவும், இந்த குறைபாடுகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும், இங்குள்ள விமான நிலையத்தின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு எம்மால் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், மிக வேகமாக காங்கேசன்துறை துறைமுகத்தை புனரமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் சிறந்த சுற்றுலாத்தலம் ஒன்றை அமைப்பது எமது தேவையாக உள்ளது எனவும், இளம் யுவதிகளுக்கு சிறப்பான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும், நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவும், இவ்வாறான பொருளாதாரத்தை அமைத்துக் கொடுக்கும் பொறுப்பை எமது அரசாங்கம் செயற்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இதற்கு மேலாக எமது நோக்கம் சிதறடிக்கப்பட்ட மனங்கள் மற்றும் உள்ளங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.